அடுத்த பிரதமராக யார் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி இந்திய அளவில் ஒரு கருத்து கணிப்பு இந்தியா டுடே சார்பில் எடுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, தமிழ்நாடு முதல்வர் விஜய் அந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல வந்து நிற்கிறாரு. அது இவர் இடத்த ஃபீல் பண்ணுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. இது எப்படி நடந்துச்சு, எப்படி சாத்தியம்னா, சமீப காலமாக சைலண்டாக கடந்த 2 வருஷமாக கூடிய ஒரு பீகார் பையன் அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டால், வரக்கூடிய 29 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 50 கோடி பேர் இளைஞர்கள் ஜென்சி 2K எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 50 கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்க. இது பாஸ் மை வேர்ட்ஸ், ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். வட இந்தியாவில் ஒரு தலைவனை தேடிக்கிட்டு இருக்கான். சார் வணக்கம். வணக்கம். அடுத்த பிரதமராக யார் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி இந்திய அளவில் ஒரு கருத்து கணிப்பு இந்தியா டுடே சார்பில் எடுக்கிறாங்க. அதில் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறது ஓகே. திடீர்னு பார்த்தா எங்கேருந்து வந்தாருன்னு தெரில, தமிழ்நாடு முதல்வர் விஜய் அந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல வந்து நிற்கிறாரு. அதன் பிறகு அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய ஒரு பர்சன்டேஜில் இருக்கார், அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் 1%. ஆனால் இது இந்திய அளவில் எடுத்ததில் 3வது இடத்துல விஜய் இருக்கார் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு பக்கம் மற்ற தலைவர்கள் எத்தனையோ பேர் இந்திய அளவில் ரொம்பவே பிரபலமானவங்க அரசியல் அளவில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தற்போது தான் வந்திருக்காரு. ஒரு 3 வருஷம் தான் அது கட்சி ஆரம்பித்து அவர் அரசியலுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே 3வது இடம். இது எப்படி பார்க்குறது? இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் வந்து 2029 மூட் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. 2029 யார் பிரைம் மினிஸ்டராக வர போகிறாங்க அப்படின்னு. இது அந்த கேட்டகரி ஃபிக்ஸ் பண்ணதுலேயே மோடி அவர்கள் 29 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்க மாட்டாருங்கிறதா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க 2 டேம் தான் அவங்களுக்கு கணக்கு. இது 3வது டேமே அவங்க எக்ஸப்ஷனலாக இருக்கிறார். அப்படிங்கும்போது 4வது டேமுக்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை. அப்போ அந்த லிஸ்ட்டில் அவர் இருப்பாராங்கிறது சந்தேகம். ஆக்சுவலி ஃபேஸே கிடைக்காததுனால தான் 3வது டேமே அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க சொல்லப்பட்டது. இப்போ 4வது டேமுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. வேற ஒருத்தரை உருவாக்க போகிறாங்க. அது இவர் இடத்த ஃபீல் பண்ணுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி, மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோன்னா, இப்படி சொல்லி வந்தால் தான் இவர் ஏன் 3வது இடத்துல ஜோசப் விஜய் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். அப்படி ஒரு அப்போ பாஜக 29 தேர்தலை சந்திக்க போகுது. 29 தேர்தலை சந்திப்பதற்கு யாருடைய முகத்தை வைத்து சந்திக்க போகிறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2014 குஜராத் மாடலுங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணி, குஜராத்தில் ஒரு சிஎம் இருக்கிறாரு. அவர் இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஆனார்னா நல்லா பண்ணுவார், குஜராத்தை வந்து அப்படியே ஃபாரின் மாதிரி மாற்றிட்டாரு அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணி உருவாக்கி கொண்டு வந்த ஒரு பிம்பம். ஆனால் இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, அதிகபட்சம் 3 வருஷம் இருக்குது. 3 வருஷத்துக்குள்ள இன்னொரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்கணும். இப்போ வரைக்கும் உருவாக்கவும் விட மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளுக்குள்ளே 2 பாலிடிக்ஸ் போய்கிட்டு இருக்கு, ஆதரவும் எதிர்ப்பும் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது, யாரை முன்னிலைப்படுத்தி பண்ண போகிறாங்கன்னு. இப்போதைக்கு இவர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஃபிகரை வச்சு தான் இந்த கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. இப்போ அதில் தான் பார்த்தீங்கன்னா இவர் 3ஆம் இடத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருக்கிறார், 9% இருக்கிறார். இது எப்படி நடந்துச்சு, எப்படி சாத்தியம்னா, சமீப காலமாக சைலண்ட்டாக கடந்த 2 வருஷமாக தமிழ் படங்கள் எல்லாமே டப் பண்ணி போயிருக்கு. பலருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ப்ரொமோஷன் எப்படி வட இந்தியாவில் தளபதி விஜய் இவ்வளோ ஃபேமஸாக போயிட்டுருக்காரு, யாரை கேட்டாலும் தளபதி விஜய்ங்கிறான். எப்படி தான் பார்த்தா இங்கே இருக்கிற படங்கள் பூரா டப் பண்ணி போயிருக்கு. அது குறிப்பாக யூபி பீகாரில் இருக்கக்கூடிய பிஎன்சியில், யூபி பீகாரில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கிராமங்களில் போய் சேர்ந்தார். அதுதான் 9%. இப்போ அங்கே கேட்குறப்ப இவர் ரிஜிஸ்டர் ஆகிட்டார். அது தொடர்ந்து இப்போ ப்ரொமோஷன்ஸும் சில வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ அந்த ப்ரொமோஷன் வேலைகள் போயிட்டுருக்குன்றது உண்மை தான். ஆமாங்க, ப்ரொமோஷனும் போகுது. அதுக்கு முன்னாடியே இவர் போயிட்டார். இந்த பட வேலைகள்லாம் போயிடுச்சு, இது ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. இப்போ ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக, நம்ம இந்த ஏரியாவில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட போனேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பீகார் பையன் அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டால் தளபதி விஜய்ன்றான். எப்படா அவனுக்கு தெரியும்னா, டப்பிங் படம் போக்கிரி ஏதோ ஒரு பேர் சொல்கிறான், அங்கே பார்த்துக்கிறான். எல்லா படமும் டப் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ அது வந்து அங்கே அவனுக்கு ஒரு பெரிய மாசு இதாக இருக்குது. இப்போ சவுத் இந்தியன் படம் வந்து நார்த் இந்தியாவில் பெரிய அளவில் போகுது டப்பட்டிங். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு யூபியில் நடந்துச்சு. அப்போயும் நம்ம யோசிச்சுன்னா ஆடியோ லான்ச்சு அப்படி 2-3 சிட்டியில் நடந்துச்சு. யூபியில் ஒரு சிட்டியில் நடந்துச்சு, பீகாரில் ஒரு இந்திய கிராமத்தில் ஒரு பெரும் கூட்டம் தெலுங்கு படத்தினுடைய ப்ரொமோஷன். அப்போ சவுத் இந்தியன் மூவிஸ் வந்து அங்கே போயிடுச்சு. அப்போ இவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அங்கே போயிட்டார். அதோடு சேர்த்து இந்த தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியாவுக்குமான இப்போ அந்த ட்ரெயின் பாதை போக்குவரத்து, இங்கே ஆள் வந்து போகிறது, இங்கே இருக்கிற விஷயத்தை அங்கே சொல்கிறது, இளைஞராக இருக்கிறாரு, ஒரு பெரும் கூட்டம் செஞ்சுருக்காரு, காசு இல்லாமல் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய பிம்பமாக போகுது. புதுசாக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அங்கே அளவில் போகுது. ஆல்ரெடி அங்கே போயிட்டார். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த 9%. எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வட இந்தியாவில் நீங்கள் மதத்தை வச்சு
சாமியை வச்சு, பழைய புராணங்களை வச்சு, பழைய கதைகளை வச்சு வெறுப்பை சொல்லி வாக்கு வாங்கி போயிட்டாங்க. வரக்கூடிய 29 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 50 கோடி பேர் புதிய வாக்காளர்னு சொல்ல முடியாது, ஒரு 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க இளைஞர்கள் ஜென்சி 2K எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 50 கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்க. இந்த 50 கோடி பேரும் இவர்கள் சொல்கிற அந்த பழமைவாத அரசியல் எனக்கு பிடிக்கல. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு தெரியுமா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இன்றைக்கி எனக்கு என்ன நடக்குது? எனக்கு வேலை இல்லை. வேலை இல்லாமல் தான் பொண்டாட்டி பிள்ளையை விட்டு நான் ஊர் போய்கிட்டு இருக்கேன். அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடு தான் டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்தில் வெளிப்பட்டு. ஆமாம், எப்படி நம்ம ஜல்லிக்கட்டில் இங்கே வெடிச்சோ ஏறக்குறைய அதுதான். இப்போ அவனுக்கு ஒரு தலைவன் தேடிக்கிட்டு இருக்காங்க. இது பாஸ் மை வேர்ட்ஸ், ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். வட இந்தியாவில் ஒரு தலைவன் தேடிக்கிட்டு இருக்கான், தலைவனை தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம பிரச்சனையே பண்ணுறோம். அவன் யார் குரல் கொடுத்தாலும் முன்னாடி போய் நிற்கிறான். ராகுல் காந்தி பின்னாடி 5 லட்சம் பேர் நிற்கிறாங்க. இன்றைக்கி ராகுல் காந்தி ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு, ஜென்சி மீட்டப்பு, 5 லட்சம் பேர். சிஜேபி அபிஜித் திப்கே அவன் முன்னாடி போய் திறந்து நிற்கிறாங்க. அப்போ அவனுக்கான ஒரு தலைவனை தேடிக்கிட்டே இருக்கிறான். இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குது. கரெக்டாக இந்த இந்த சுச்சுவேஷனை தாவேக்கா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி அவன் போயிட்டு அதான் 9%, இன்னும் 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்குது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க அந்த தூரத்தை அடைஞ்சிடலான்னு ஒரு இலக்கை வச்சு போகிறாங்க. இவங்க இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் கிண்டல் கேலிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க போட்டிருக்கிற அந்த பிளான்ங்கிறது வந்து கரெக்டான பிளான். இப்போ அங்கே ஒரு தேக்கம் இருக்குது. எப்படி தமிழ்நாட்டில் 2024க்கு 2017க்கு பிறகு ஒரு தேக்கம் இருந்துச்சோ, வெற்றிடம் இருந்துச்சோ, தலைமைக்கான ஒரு இடம் காலியாக இருந்துச்சோ, அப்போ அங்கே இருக்குது வட இந்தியாவில். அவன் காங்கிரஸையும் பெருசாக நம்ப பண்ணிக்கிறான். பெருசாக சேர்ந்தாலும் கூட காங்கிரஸ் மேலே எனக்கு நீ எதிர்த்து கேட்கல. அதிமுக ஏன் இங்கே விழுந்துச்சு? திமுக பண்ண குறைகளை நீ சரியாக கேட்கலங்கிறதுனால தான் அவன் வீழ்த்தினான். அப்போ புதுசாக வந்திருக்க விஜய் கேட்டாருங்கிறதுனால அவன் ஓட்டு போட்டான். இப்போ திமுக மேலே உள்ள பெரிய வெறுப்பு, அவங்க நிறைய ஊழல் பண்ணுறாங்க, குடும்ப ஆட்சி, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்கல. நான் பேச முடியாது, சாமானியன் காலையில் வேலைக்கு போகிறேன், சாயங்காலம் வரேன், நான் அரசியல் பேச முடியாது. இப்போ என்னுடைய குமுறலை யார் பேசுவா? எதிர்க்கட்சியாக இருக்க அதிமுக சரியாக பேசலை. அப்போ விஜய்க்கு ஒருத்தர் வர்றாரு, கடுமையாக ஆளுங்க வச்சு விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ நம்மளுடைய மனக்குமுறலை பேசுறதுக்கு சரியான ஆள் இவர் தான்னு ஓட்டு போட்டான். இப்போ வட இந்தியாவிலும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்குது. பாஜகவை வீழ்த்துவதற்கு, பாஜகவினுடைய குரலை சுட்டி காட்டுவதற்கு அங்கே ஆள் இல்லை. ராகுல் காந்தி ஒரு அளவுக்கு மேலே எஃபெக்ட் போட முடியல அங்கே. அப்போ அந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸுக்கு தேடிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இதுவும் ஒரு ஆப்ஷனை வச்சுக்கலாங்கிற மாதிரி போயிடுச்சு. இது இன்க்ரீஸ் ஆகும். இது சார், இப்போ மத்தியில் இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் தாவைக்கா அரசே காங்கிரஸ் அவர்களுடைய ஒரு கூட்டணியில் தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் இதை தமிழ்நாடு காங்கிரஸோ இல்லை இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேசிய காங்கிரஸோ இதை விரும்புவாங்களா? இல்லை, எப்படி விரும்புவாங்க? தன்னுடைய தலைவரை இது பண்ணிட்டா காங்கிரஸுக்கு இப்போ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தான். ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு பெரிய ஆஃபர். கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கரைவேஷ்டி சட்டி கட்டி கொண்ட ஒரு அமைச்சர் கவிதை பாடிக்கொண்டிருக்கிறார் சட்டமன்றத்துக்குள்ள. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு 2 முறை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது நடந்துருச்சு. அப்போ காங்கிரஸ் இவரை வச்சு ஒரு தென்னிந்தியா முழுவதும் இவரை வச்சு நம்ம தேர்தலை சந்திக்கணும்னு காங்கிரஸ் ஒரு திட்டம் போடுறாங்க. ஆல்ரெடி கேரளாவில் அவங்க பிரான்ச்சஸ்லாம் ஓன் பண்ணிட்டாங்க, அங்கே பெருசாக போயிட்டுருக்கு. இங்கே நார்த்து கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவிலையும் அவரை வச்சு பண்ணுவோம். இப்போ தென்னிந்தியா முழுவதும் இவரை நமக்கு பயன்படுத்திக்கிறணும், ஒரு கம்பெனியில் ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ். ஆனால் தாவேக்கா என்ன நினைக்குதுன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி இங்கே ஒரு மாற்றத்தை பண்ணோம், அப்போ அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சிஜேபி மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் உங்களை ஆல்டர்னேட்டிவாக தான் பார்க்குறான். நீங்கள் மற்ற ஆட்களோட போய் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் 10ஓட 11, அந்த 10ஓடு 11ஆக போயிடக்கூடாதுன்னு தான் தாவேக்கா நினைக்குது. ஓகே, அதுக்கு ஒரு 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 எல்லையை வச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் எங்களுக்கு இப்போ தேவைப்படுகிறது, அந்த கூட்டணியில் இருக்குங்க, நாங்கள் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குறோம், அதோட ஒரு கோடு. பாஜகவோடு நெருக்கம் கிடையாது, ஆனால் உறவும் கிடையாது, விருப்பம் கிடையாது. நிர்வாக ரீதியாக அவங்களோட இன்றைக்கி நம்ம இணக்கமாக இருந்தால் ஆகணும். மத்திய அரசு சார்ந்து தான் ஒரு மாநில அரசு இன்றைக்கி எல்லா உரிமையும் போயிடுச்சு. அப்போ அது ரொம்ப முரணும் வேண்டாம், ரொம்ப உறவும் வேண்டாம், நமக்கு கொள்கை ரீதியாக அவங்களுக்கு ஒரு கோடு போடுறாங்க. இப்போ இந்த 3 வருஷம் 2029 தான் எலெக்ஷன். இந்த 3 வருஷம் கவர்மெண்ட்டை ஸ்மூத்தாக கொண்டு போகணும். ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு காங்கிரஸோட உறவும் இல்லாமல் இணைப்பும் இல்லாமல் அது ஒரு பேலன்ஸ்டாக அப்படி அவங்களை கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் பிஜேபி ஒரு மாதிரி டீல் பண்ணிவிட்டு இவங்க தன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணுற வேலை, டெவலப் பண்ணுற வேலைகள்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி கோல் உயர்வாக வைன்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்காவான ஒரு கோலோடு போயிட்டுருக்காங்க.
என்னோட இறுதி கேள்வி என்னன்னா சார், இப்போ தமிழக வெற்றி கழகமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்த விதமான உட்கட்டமைப்பும் பெரிய அளவில் பண்ணாமல் தான் தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் தேசிய அளவில் போகும்போது, ஒரு உதாரணத்துக்கு தேசிய வெற்றி கழகம்னு கட்சியெல்லாம் ஆரம்பித்து போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, தேசிய அளவில் எல்லா மாநிலங்கள்லேயும் நிர்வாகிகள் வேணும், வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும், நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது தேசிய அளவில் கண்டிப்பாக தேவை அப்படின்றத நம்ம இத்தனை ஆண்டுகள் வரலாறுல பார்த்துருக்கோம். அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க? அதுவும் விஜய் அவர்கள் அதை எப்படி மேஜர் சிட்டியில் மட்டும் டார்கெட் பண்ணால் போதுங்க. ஒரு 100 சீட் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. ஒரு வேளை 29 எலெக்ஷன் ரிசல்ட் வருது, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. தாவேக்கா ஒரு 70 சீட் இருந்தால் போதும், பிரைம் மினிஸ்டர் தான். சவுத் இந்தியா நார்த் இந்தியாவில் சேர்த்து நீங்கள் ஒரு மேஜர் சிட்டியை மட்டும் டார்கெட் பண்ணி நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் வர ஒரு சீட் 2 சீட்டு, நார்த்தில் ஒரு 2 சீட்டு, சவுத்தில் வந்து தமிழ்நாடு அங்கங்கே வந்து ஒரு 60 சீட் அவங்க கரெக்டாக வந்துட்டால், வெறும் 60 to 70 சீட் வந்தால் போதும். யாருக்கு மெஜாரிட்டி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்துடலாம். இதை விட கம்மியான சீட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் தேவகவுடா இருந்தார். ஒரு சிறு கட்சி, மாநில கட்சி, ரீஜனல் பார்ட்டி தான் அன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போனார். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ இருக்குது, அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி.